கிங்டம் திரைப்படத்தோட பதாக கீழே இறங்கணும். முத்துராம் தேட்டர் உடைக்கப்படும். விஜய் தேவர்கொண்டா நடிச்சு சமீபத்தில் ரிலீஸ் ஆன கிங்டம்ன்ற இந்த படம் பேன் இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆகுது. தமிழ் சோத்துல விச வச்சு கொன்றவன் படம் எடுத்திருக்கு. இந்த படத்தை தடை செஞ்சே ஆகணும், இந்த படத்தை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிக்கிட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னணி என்னன்னு இந்த படத்தை போய் பார்க்கணும்னு நான் நினைச்சேன். அப்படி பாக்குறப்போ இவங்க போட்டு அடிக்கிறது கரெக்ட்னு தான் தோணுச்சு. சோ நம்ம பங்குக்கு நாமளும் பொழந்து கட்டணும் இல்லையா? சோ எனக்கு தோணுன ஒப்பீனியன் படம் பார்க்கறப்போ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அங்க என்ன தப்பா சொல்லப்பட்டிருக்கு, எது உண்மைன்றதை பத்தி தான் இந்த வீடியோல விவாதிக்க போறோம். ஸ்ரீலங்கா, இலங்கையில என்ன இஷ்யூ ஓடிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு தான் பூர்வீகம், அவங்க தான் அங்க ஃபர்ஸ்ட் இருந்தே இருந்தாங்க, அவங்களோட இடம் தான் அது. இதெல்லாம் ஒரு காலத்துல. அப்புறம் எங்கேயோ இருந்து வந்து குடியேறணும்னு ஒரு கூட்டம் அங்க வருது. அந்த கூட்டம் என்ன பண்ணுதுன்னா ஈழத்தமிழர்களுக்கு மத்தியிலேயே வாழ்ந்து அவங்களோட கூட்டத்தை பெருசு பண்ணி பூர்வ குடிகளா வாழ்ந்த ஈழத்தமிழர்களை விரட்டணும் அப்படின்னு பல வருஷமா போராட்டங்கள் நடத்தி அப்புறம் ஈழத்தமிழர்களுக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு சண்டை வருது. அந்த போராட்டம் தான் ஈழத்தமிழ் போர். அப்படி வெளியில இருந்து வந்து குடியேறினவங்க, ஆதிக்கம் செலுத்தினவங்க தான் இன்னைக்கு சிங்களவன்கள். ஆனா இந்த கிங்டம் படத்துல தமிழர்கள் தான் வந்தேறி மாதிரியும் அவங்க அங்க உள்ள பழங்குடி மக்களை ஆயுத கடத்தலுக்கும் தங்க கடத்தலுக்கும் யூஸ் பண்ணி கொடுமை பண்ணி அவங்கள சாப்பாடு போட்டு கொலை பண்ண மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வச்சு காட்டியிருக்காங்க. அதுலயும் அந்த ஈழத்தமிழ் மொழி பேசுற வில்லனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் கடவுள் இருக்காருல, நம்ம தமிழ் கடவுள். ரீசெண்டா முருகன் சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆயிட்டாரு. அந்த காண்டம் என்னவோ தெரியல, இந்த படத்துல கொடூரமான சைக்கோவா நடிச்சு கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வில்லனோட பெயர் என்னன்னு கேட்டா முருகன். இந்த தெலுங்கு படத்துல முருகன்ற பெயர்லாம் இது வரைக்கும் நான் அவ்வளவா கேள்விப்பட்டது கூட இல்லை. தமிழ் படத்திலே வில்லனுக்கு அவ்வளவா அந்த பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. என்னடா புதுசா இருக்கு, தெலுங்கு படத்துல எதுக்கு முருகன் வச்சுக்காங்க பார்த்தா அந்த முருகன்ற அந்த வில்லன் கேரக்டர் என்ன பேசுறாரு பாத்தீங்களா, முழுக்க முழுக்க ஈழத்தமிழ் மட்டும் தான் பேசுறாரு. யாருமே அந்த படத்துல சிங்களவன் மொழி பேசல. அது ஸ்ரீலங்கான்னு சொல்றீங்க, ஆனா இலங்கை பாஷை ஒருத்தன் கூட பேசல. பேசுறது பூராவே ஈழத்தமிழ் தான் பேசுறாங்க அந்த கடத்தல் கும்பல். அந்த கடத்தல் கும்பலோட தலைவன் என்ன சொல்றான்னா, பழங்குடி மக்களுக்கு யாரும் ஆதரவா இல்லை, அவங்களுக்கு குடியுரிமையும் இல்லை, உங்களை எங்க போனாலும் துரத்துவாங்க, ஆனால் நீ என்ன செய்யறனா எங்களுக்கு வேலை செஞ்சு கொடு, எங்களுக்கு ஆயுதம் துப்பாக்கி கடத்தல் தங்கம் கடத்தல் நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நாங்க பாத்துக்கிறோம்னு ஈழத்தமிழர்கள் வில்லன் கூட்டம் இருக்குல்ல, அவங்க இந்த அப்பாவி பழங்குடி மக்களை பேசி அவங்கள மாத்தி அவங்கள இந்த தொழில் செய்ய வச்சு அவங்களோட கட்டுப்பாட்டுல அடிமையா வச்சிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இதுல பல கொடுமைகள் வேற நிகழ்த்துறாங்க. அவங்களை கூப்பிட்டு அப்பப்போ கொடுமைப்படுத்துறது, கொன்னு போடுறது. இதுக்கடையில ஹீரோ விஜய் தேவர்கொண்டா பேரு சூரி. இந்த சூரி கேரக்டர் ஆந்திரால ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இவரை ஸ்பையா அனுப்புறாங்க இலங்கைக்கு. சோ இலங்கைக்கு ஸ்பையா அனுப்புறப்போ அவர் தொலைஞ்சு போன அண்ணனும் அந்த கூட்டத்துலதான் இருக்கான்னு காட்டுறாங்க. அந்த பழங்குடி மக்களுக்கு தியாகம் பண்ணி ஹீரோவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சிவா. இந்த சிவான்றது யாருன்னா விஜய் தேவர்கொண்டா சூரி கேரக்டர் இருக்காருல, அவருக்கு அண்ணனா நடிச்சிருக்காரு. பழங்குடி மக்களோட தலைவனா இருக்கக்கூடிய இந்த சிவா கேரக்டரை ஈழத்தமிழ் பேசிக்கிட்டு இருக்க முருகன்ற இந்த கேரக்டர் கொடூரமா கொள்றாரு துரோகம் பண்ணி. அது மட்டும் இல்லாம அந்த பழங்குடி மக்கள் மொத்த பேரையும் ஒரு வீட்டுக்குள்ள ஹால்ல அடைச்சு வச்சு சாப்பாடு போட்டு அந்த இடத்துல கத்தி எடுத்து சடக்கு எல்லாரையும் குத்தி கொள்றாரு. இவ்வளவு கொடூரமான கேரக்டருக்கு முருகன் பேர் வச்சு அவங்க ஈழத்தமிழ் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறப்போ பாக்குற எல்லாருக்கும் கொஞ்சம் காண்டா இருக்கு. சோ படம் ஃபுல்லா பாத்துட்டு வந்தவங்க அவங்கவுங்க எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சுதான் இந்த விவாதம் சூடு பிடிக்குது. இது சூடு பிடிக்க பல திரையரங்குகள்ல இந்த கிங்டம்ன்ற படத்தை தடை செஞ்சுறாங்க. பல திரையரங்குல இந்த படம் ஓட விடல. சோ இது நடந்ததுக்கு அப்புறமா இந்த விவாதம் கான்ட்ரவர்சி ஆச்சு. இன்ன வரைக்கும் நிறைய சேனல் இதை பத்தி பேசல. ஏன்டா படத்துல ஒரு அமைப்பை காட்டணும், அந்த அமைப்பு ஒரு கேங்ஸ்டர் அமைப்பு ஏதாவது காட்டணும். அந்த கேங்ஸ்டர் அமைப்பை எப்படி காட்டலாம்னு நினைக்கிறப்போ இவங்களுக்கு சிக்கினதுதான் இந்த ஈழத்தமிழர்கள் கான்செப்ட். சோ அந்த கேங்ஸ்டர் ஈழத்தமிழர்கள் மாதிரியும் அந்த ஏரியாவே ஸ்ரீலங்கால நடக்கிற மாதிரியான கதைன்னு எடுத்துட்டான். ஏன் எப்பயும் போல தெலுங்கு மும்பைன்னு எடுத்துட்டு போலாமே, ஏன் ஈழத்தமிழர்களை வச்சுதான் நொட்டுவீங்களா? அந்த மக்கள் பட்ட வலியும் வேதனையும் எப்படிப்பட்டதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூ தெரிஞ்சும் இதை கையில எடுத்து நான் பண்ணிருக்காருன்னா அப்போ இப்படி இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு இந்த மாதிரியான தைரியம்? மற்ற மாநிலங்களையும் படம் எடுக்கிறவங்க அடங்குறாங்களா பார்த்தா இல்ல. ஒரு கன்னட படத்துல வில்லனோட பேரு கரிகாலன் வருது, அது ஒரு சோழ மன்னனோட பெயர். பல மலையாளம் படத்துல எல்லாம் வில்லனோட பேர் நல்லா உள்நோக்கி பாத்தீங்கன்னா பாண்டியன் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. இப்ப இந்த கிங்டம் படத்துல ஈழத்தமிழ் பேசிக்கிட்டு கொடுமைப்படுற ஒரு சைக்கோ வில்லனோட பேரு முருகன். ஸோ தொடர்ந்து இப்படிப்பட்ட பேரோ இல்ல சில கதைகளையோ சில கான்செப்டையோ தூக்கி வைரலாக்கி அவங்க படத்தை அவங்க ஓட வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த படத்துல இவங்க வேற ஏதாவது பிரச்சனைகளை பத்தி எடுத்திருந்தா கூட இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஆயிருக்காது. இலங்கையில நடந்த ஈழத்தமிழர்களுக்கு நடந்த கொடுமை ரொம்ப ரொம்ப பார்த்து பேச வேண்டிய ஒரு சென்சிட்டிவான டாபிக். அதுல சும்மா எடுத்தோம் கவுத்தோம்லாம் ஏதாச்சும் சொல்லிடக்கூடாது. இதெல்லாம் வேணும்னே வச்சு சீண்டி விட்ட மாதிரி தான் இருக்குது. தீவிரமான எத்தனையோ அமைப்பு இருக்கு, அவங்கள காட்டு. இது தீவிரவாத அமைப்பே கிடையாது தம்பி.
ஏன் அகைன் இவங்க தீவிரவாதிகன்ற மாதிரியே எடுக்காங்கன்னு தான் எனக்கும் தெரியல. தமிழ்ஸ் மட்டும் இல்ல, எல்லா மாநிலங்களில் இருக்கவங்களும் ஈழத்தமிழ் இஷ்யூ பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அதை பத்தின கண்டென்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அது அவ்வளவா கிடைக்காது, புக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்டதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஏதோ 4 வீடியோ பார்த்துட்டு ஏதோ உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு இவங்களும் தற்கொலையுமே படம் எடுக்காங்க. சரி, நம்ம மன்னர்கள் கரிகால சோழன் ராஜராஜ சோழன் பேரெல்லாம் வச்சு கேவலப்படுத்தி அவங்க எடுக்கிற மாதிரி நம்ம ஏதாவது எடுத்துக்கோமோன்னு பார்த்தா பயங்கரமா வச்சு செஞ்சுக்கோ. நம்ம சிம்புதேவன் இயக்கத்துல சங்கர் அவர்கள் டைரக்ட் பண்ணி வடிவேல் நடிச்ச 23ஆம் புலிகேசின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகக்கா? அந்த கேரக்டரை எடுத்துட்டு வந்து இங்க கேவலமா போர்ட்ரேட் பண்ணி இவ்வளவு டம்மி அரசர் மாதிரி காட்டினால அவங்க ஏற்கனவே ரொம்ப பொங்கி போயிருப்பாங்க. அந்த டைம் ஏகப்பட்ட லிரிக்ஸ் அண்ட் சாங்ஸ் அண்ட் மூவிஸ்லாம் இந்த மாதிரி கலவையா ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணி தமிழ்ஸ் அவங்க விமர்சனம் பண்ண, பதிலுக்கு இதை அவங்க விமர்சனம் பண்ண எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் பேன் இந்தியா மூவில இந்த மாதிரியான தாக்கம் வரக்கூடாது அப்படின்றதான் எல்லாரோட கருத்தும். ஏன்னா ஒரு பேன் இந்தியன் ரிலீஸ் அப்படின்றது முந்தியால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திரையரங்குகளை ரிலீஸ் ஆகி பல மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கும். இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்கிட்டே ஈழத்தமிழ் இஷ்யூ பத்தி கேட்டா இங்க நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இதுல வெளிமாநிலத்தில் இருக்கவே இந்த படத்தை பார்த்துட்டு இதுதான் உண்மையோ நம்பிடக்கூடாது, இந்த மாதிரி தப்பா இம்பாக்ட் பண்ணிடக்கூடாதுன்றனாலதான் எல்லாரும் இவ்வளவு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது பத்தின உங்க கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விவாதிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்க முடியும்.